வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி மாங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சு உளுந்து காஞ்ச மிளகாய் செவக்கணும். எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும், வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வதங்கணும், வதக்கிக்கலாம். இப்போது வதங்கி இருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆற விடணும். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.